ஹாய் டச்சம்னீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட நான் வந்து 1.5 இயர்ஸ் கழித்து நான் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். பிகாஸ் சில பேர்லாம் வந்து என் மேலே பகையில் வந்து ஐடியை வந்து ரிப்போர்ட் பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னால் அக்கௌண்ட்குள்ளே லாகினே பண்ண முடியல. நான் என்ன பண்ணேன்னு கூட தெரியல. அந்த அக்கௌண்ட்டில் எதுக்காக என்னை இப்படி என் ஐடியா வந்து தூக்க வச்சாங்கன்னு தெரியல. பட் நான் ரொம்ப உடஞ்சிட்டேன் யூடியூப் அக்கௌண்ட் போனதில். அகெயின் சரி பரவாயில்ல, மறுபடியும் அந்த பழைய சப்போர்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 இயர்ஸ் கழித்து நான் வந்திருக்கேன். ஸோ அந்த ஐடி கொடுத்த மாதிரியே இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கால்வாசிக்கு இதுக்கு எனக்கு தெரியாது. காசு நான் க்ரோத் ஆகிற டைமில் தான் வந்து என் அக்கௌண்ட் வந்து என்னை விட்டு போயிடுச்சு. சரி, அதெல்லாம் விடுங்கண்ணா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நான் அதை கடந்து வந்திருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கடா. ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்டில் தான் எனக்கு மோட்டிவேட் ஆகும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது டேக்கோட ஒரு ஒன் ஷாட். இதில் வந்து டே வந்து ஒரு லிட்டில் ஸ்பேஸ் தான். அதாவது அப்பப்போ வந்து பேபி, அதாவது அவங்களுக்கு என்ன நடக்குது, அவங்க வந்து மெச்சூர்டாகவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுவாப்பில். அதுக்கு ஒரு கதை இருக்குது, ஓகேவா? அதை நம்ம போக போக பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட் ஸ்டார்டிங் சீன் ஒரு மேன்ஷனை தான் காட்டுறாங்க. அந்த மேன்ஷனுக்குள்ளே அப்படியே ஒரு வாய்ஸு, டே நில்றா ப்ளீஸ் டா நில்லு, டே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஜங்குக் தான். ஏன்னா டேயாங் அப்படியே ஓடிட்டே இருக்கான். ஜங்குக் வந்து கையில் ஃபுட் வச்சுட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கான். இப்போது ஜங்குக் டேயாங் இப்போ நிற்கிறியா இல்லையா, அப்புறம் டேடா நான் பேசவே மாட்டேன் பார்த்துக்கோ உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறான். இப்போ டேயாங்கும் வந்துட்டு பேசாமலாம் போகாதீங்க ப்ளீஸ், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். ஸோ நின்று ஜங்குக் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக் இப்படிதான் சமத்து பிள்ளையாக இருக்கும், அதை விட்டுட்டு என் காதிலேருந்து ஓட வச்சுட்டே இருக்கட்டையாங், வர வர நீ ரொம்ப சூட்டி பாயாக மாறிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ டயாங் வந்துட்டு அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப குட் பாய், டேடா விட ரொம்ப குட் பாய் அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேருமே சிரிச்சுட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஜங்குக் தான் சாப்பிட்றான். பேரும் டோரை நாக் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்ம டேயாங் வந்துட்டு டேடா நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடின்னு ஓடி போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே டேயாங் வந்துட்டு சுகாயாங் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தாவுறாங்க. இப்போ ஜங்குக் வந்துட்டு டேயாங் இறங்க சுகாயாங்க்கு வலிக்குள்ள இறங்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ டேயாங் இறங்கிட்டான். அது நம்ம சுகா தான், ஜங்குக்கோட ஃப்ரெண்டு. ஸோ இப்போ இறங்கினதுக்கப்புறம் சரி டேயாங் வந்து கேட்குறான், ஏன் ஜிமின் வரல, நீங்கள் ஜிமினை தனியாகவே விட்டுட்டு வந்துட்டீங்களா என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ சுகா வந்துட்டு இல்லை டேயாங், அவன் கொஞ்சம் பிஸியாக இருந்தானா அதனால தான் நான் விட்டுட்டு வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் நம்ம டேயாங்காக கன்ஃபார்ம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ டேயாங்கும் சிரிச்சுட்டே போகிறான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சுகா எப்படி இருக்கா, ஜமீன் எப்படி இருக்கான் அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ அவங்களும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சுகா இருந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி வந்து ஜங்குக் அவங்கள வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் இருந்துட்டு என்னச்சு கண்டுபிடிச்சிட்டிங்களா, எங்கே இருக்கான் அப்படின்ட்டு எந்திரிக்கிறான். இப்போ நம்ம சுகா இருந்துட்டு காம்டவுன் அவங்ககிட்ட அங்கே இருக்கான், என்ன விளாட்றியா அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்துட்டு ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துடுறான். இப்போ நம்ம சுகா என்ன பண்ணுவான்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்கான். இப்போ ஜங்குக் பார்த்தோடே எரிச்சலாகுது, சுத்தமாக பொட்டிக்கலாம் மூஞ்ச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோதில் உட்காந்துருக்கான். இப்போ நம்ம டேயாங் ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே வரான். வந்துட்டு ஜங்குக்கா என்ன டேயாங் அப்படின்னு சொல்லலாம், எனக்கு மில்க் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு ஜோங்க இருக்காங்கல்ல, நீ போ, நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வரேன், நான் உனக்கு மில்க் கொடுத்துட்டு தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம டேயாங் வந்துட்டு எனக்கு இப்போவே வேணும், எனக்கு தூக்கமாக வருது, நீ ஃபீட் பண்ணி நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம இவங்க இருந்துட்டு டே ஃபீட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான்.
அதாவது இங்கே என்னன்னா ஜங்குக்கு வந்து ஃபீட் பண்ணாதான் டேங் வந்து தூங்குவான். ஓகேவா? இந்த லிட்டில் ஸ்பேஸாக மாறிட்டாலே இவன் வந்து ஃபீட் பண்ணணும், அப்போ தான் அவன் தூங்குவான். ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து ஒரு டேப்லெட் எடுப்பான், அதாவது ஒரு பில்ஸ் எடுப்பான். அதனால் அவனுக்கு மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம டேங்க் குடிச்சிட்டு தூங்கிடுவான். ஸோ இது ஒரு லாஜிக்கே இல்லை, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இருந்துட்டு சுகா வந்துட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு மேல் ரூமில் போயிட்டு அவனோட ஃபீடிங் டேப்லெட் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்குறான். இப்போ அவனும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ டேங்கும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டங்குக்கு வந்து ஷர்ட் தூக்குறான். அவன் வந்து நிப்பிள் வந்து வாயில் வச்சுட்டு ஆனால் சுகர் இருக்கனால அதை ஓப்பனாக ஃபீட் பண்ண முடியாது. அதனால் வந்து என்ன பண்ணுறான்னா மேலே வந்து அவனுக்கு டவல் பொறுத்துற மாதிரி படுத்திருக்கான். ஸோ அப்படியே குளிச்சுட்டு தூங்கிட்டான். இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே டேங்க தூக்கிட்டு போயிட்டு பெட்டில், அதாவது மேலே பெட்ரூமில் வந்து தூங்க வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறான்னா சுகாவாக போனால் டேம் தனியாக இருக்காண்டா, அவனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்கேன்டா, தூங்குற டைம் மட்டும் அவன் எந்திரிச்சானா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அவன் லிட்டில் ஸ்பேஸாக இருக்கும்போது அவன் தூங்கினானா கிட்டத்தட்ட 4 ஹார்ஸ்க்கு எந்திரிக்கவே மாட்டான்டா சுத்தமாக. நம்மளே இப்போட்டா கூட எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு கார் எடுத்துகிட்டு அப்படியே வேகமாக போகிறாங்க. ஒரு ஃபாரஸ்ட். ஆக்சுவலாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது அப்படியே பயங்கரமாக இருக்குது. இப்போ போனோடனே பெரிய ஒரு பங்களா, அதாவது இடிஞ்சு போய் அங்கங்கே இடிஞ்சு போய் கிடக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பங்களாக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு எங்கடா வச்சுருக்கீங்க அவனை அப்படின்னு கத்துறான் ஜங்குக். இப்போ வந்துட்டு சுகா பொறுமையாக இரு, அவன் அங்கே தான் இருக்கான், இங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு போனோடனே அவங்க அந்த 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர்த்தையுமே வந்து ஒரு கட்டையில் வந்து 3 பேர்த்தையும் ஒவ்வொரு கட்டையிலையும் கட்டி வச்சுருக்காங்க அந்த பில்டிங்குள்ளே. ஸோ நம்ம ஜங்குக் போனோடனே சேர் எடுத்து போகிறாங்க. ஜங்குக்கும் சுகாக்கும் 2 பேரும் உட்காந்துறாங்க. இப்போ ஜங்குக் சரியான கோவத்தில் இருக்கான். அவன் ஐஸ்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. சுகாக்கு வந்து கோவம் இருக்கு, ஆனால் ரெட்டில் ஆகலை. நம்ம ஜங்குக் வந்து அப்படியே அந்த நடுவில் இருந்தவனை போட்டு அடிக்கிறான் கண்ணத்துலேயே. ஏன்டா அப்படி பண்ண, இப்போ அவன் எந்த நிலைமையில் இருக்கான்னு உனக்கு தெரியுமாடா மயிறு, நீதான் சித்திர பேசாம, இன்னைக்கான உங்களுக்கு வாழ்க்கை முடிய போதுடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கான். இப்போ வந்துட்டு ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் விட்டு ஜங்குக், என் மேலே தேவையில்லாமல் நீ கை வைக்கிற, பின் வெளிவ நீ நேரிக்குவ அப்படின்னு சொல்கிறான். என்னடா நேரிவ, இன்னைக்கு ஒரு லைஃபாக முடிய போகுது, இதுக்கப்புறம் பின்னாடி பிரச்சனை வந்தால் எனக்கு என்ன, நீயே போய் சேர்ந்துட்டேன்னா அப்புறம் எனக்கு என்னடா பிரச்சனை மயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம சுகா வந்துட்டு ஜங்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நீ அவனை அடிச்சு கோப்பதிக்கு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு இழுத்து பின்னாடி உட்கார வைக்கிறான். இப்போ நம்ம சுகா வந்துட்டு ஒழுங்காக உண்மை எல்லாத்தையும் சொல்லிடு, அவன் உங்களால் எவ்வளோ படாத கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான், மூடிட்டு உண்மை மட்டும் சொல்லுங்கடா, பழி வாங்குறது அந்த இவன் வாங்க வேண்டியதானே, எதுக்குடா அங்கே கை வச்சேங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ நம்ம ஜங்குக்கு காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து தான். அப்படியே எல்லா காட்சும் வந்து நிற்கிறாங்க வித் கன்னோட வந்து நிற்கிறாங்க. இப்போ அந்த 3 பேர் யாருன்னு பார்க்கலாமா, அதோட பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு இதில் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 3 பேர் வந்து அதில் ஒருத்தர் வந்து ஜங்குக்கோட எனிமி, அதாவது யாங் அப்படிங்கிற ஒருத்தர். இன்னொரு வந்து பக்கத்தில் இருக்கவன் பேர் வந்து சிஓ. ஓகேவா? அவன் வந்து அந்த அந்த யாங் இருக்காங்கள்ல அவனோட தம்பி. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து யாங்கோட வைஃப் லியாங். இந்த யாங்குங்கிறவங்க வந்து ஜங்குக்கோட அப்பையிலேருந்து எனிமி. ஜங்குக்கோட அப்பாவும் யாங்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அப்புறமே வந்து யாங் வந்து ஜங்குக்கோட சொத்தெலாம் வந்து அழிக்கணுங்கிறதுக்காக ஜங்குக்கே கொலை பண்ண வந்தவும் 2 பேர்த்துக்குள்ள பெரிய சண்டை வந்து தான் அவங்க 2 பேரும் எனிமீஸ் ஆகிருப்பாங்க. அண்ட் நவ் ஜங்குக் அந்த சிஇஓ ஆனதுனால யாங்கும் அவங்களும் வந்து சண்டையில் இருக்காங்க.
ஸோ ஜங்குக்கு எப்படிப்பட்ட கேரக்டர்னா அவன் வேலை வேண்டு அவன் உண்டு அப்படின்னு தான் இருப்பான். ஆனால் ஏங்க அப்படி இல்லை, எப்போதான் ஜங்குக்கு வந்து டிஃபெக்ட் பண்ணி அவனோட சொத்தெல்லாம் அட்டையை போடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருப்பான். அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் திங் இஸ் அவன் வந்து ஜங்குக்கோட ரிலேஷன், ஓகேவா, அதாவது ஜங்குக்கோட மாமா தான் அவன். ஒன் டே ஜங்குக்கு வந்து ஒரு கெஃபே போகிறான். கெஃபே போகும்போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே, அதாவது ஸ்டாஃபை தவிர அங்கே இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு கிளம்பி போயிடுறாங்க. பிகாஸ் ஜங்குக் வாஸ் அ சிஇஓ அண்ட் மாஃபியா. அதான் மாஃபியான்னு நல்லது செய்கிற மாஃபியா தான். ஸோ அது எல்லாருமே எந்திரிச்சு போயிடுறாங்க. பிகாஸ் ஜங்குக்கு அந்த கும்பலாக இருந்தாலும் ஆகவே ஆகாது. சவுத் கொரியாங்கிற கண்ட்ரிலே நம்ம ஜங்குக்கை பற்றி தெரியும். அண்ட் எல்லாத்துக்குமே தெரியும் ஜங்குக்கு வந்து எவ்வளோ நல்ல ஒரு குட் பர்சன்னு. அவங்க அப்பாவுமே அப்படி தான். ஆனால் எனிமீஸ்க்கு வந்து ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்டவன் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, கதைக்குள்ள போகலாமா? இப்போது அந்த கேஃபேட்டேரியா போனதுக்கப்புறம் எல்லாருமே போயிடுறாங்க. ஆனால் ஒரு பர்சன் மட்டும் அங்கேயே கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான். இப்போ நம்ம ஜங்குக்கோட ஒரு பாடி கார்டு போயிட்டு, என்ன அங்கே சாருக்கு முன்னாடியே கால் போட்டு உட்காந்துருக்க, எல்லோரும் போகிறாங்கன்னு தெரியுதுல, நீ போனால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவன் எந்திரிச்சிட்டு, அண்ணா என்னை பற்றி சவுண்டு விட்டுறேன், நான் யாருன்னு தெரியுமா, தெரிஞ்சால் நீ எனக்கே குனிஞ்சு வணக்கம் வைப்படா அப்படின்னு சொல்கிறான். ஏன் நீ யார், பெரிய கலெக்டரா இல்லை இந்த ஊரோட தலைவரா அப்படின்னு கேட்குறான். சேச்சா அதெல்லாம் இல்லை, ஆனால் அவங்க தலைவர் இருக்கால அவன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் அங்கிட்டு போறியா அப்படின்றான். இப்போ அந்த கான் வந்துட்டு என்ன ஓவராக சவுண்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு எக்கிறான். இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே வந்துட்டு காட் விடுங்க நம்ம பையன்தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவங்களுக்குமே ஷாக், ஓகேவா, அவங்க அப்படியே ஒதுங்கி போயிடுறாங்க. அந்த அந்த பர்சன் வந்துட்டு பார்த்தியா, இப்போ ஒதுங்கி போன பார்த்தியா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே அந்த பர்சனை கட்டி பிடிச்சிட்டு அப்படின்னு கீஸ் பண்ணுறான். இப்போ வந்துட்டு ஜங்குக் விட்டு பப்ளிக்கில் இருக்கும் விட்டு அப்படின்னு சொல்கிறான். அது யாருன்னா நம்ம டயாங் தான். அவங்க கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வயசு டிஃப்ரென்ஸுமே 10 இயர்ஸ் தான். வந்து நம்ம டயாங் வந்து காலேஜ் முடிக்கிறதுக்காக அப்ராட் போயிருப்பான், ஓகேவா. ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி அப்ராட் போயிருப்பான். இப்போ 4 இயர்ஸ் கழிச்சு தான் வரான். அது வந்து நம்ம டயாங் ஜங்குக்கு வந்து இவ்வளோ சந்தோஷம். இப்போ நம்ம டயாங் வந்துட்டு 2 காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகேம்மா ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டாங்க. அதாவது ஜங்குக்கோட காட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, ஜங்குக்கோட ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லவன் நம்ம ஜங்குக். இப்போ நம்ம டயாங் வந்துட்டு ஜங்குக்கா அவனை பார்த்து எத்தனை நாளாச்சு தெரியுமா, 4 இயர்ஸ். ஒரு வருஷம் நான் போக முடியாதுன்னு சொன்னேன், ஆனால் நீ என்னை கஷ்டப்பட்டு 4 இயர்ஸ் இருக்க வச்ச தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நம்ம டயாங்க்கு வந்து போக இஷ்டமே இருந்திருக்காது. ஆனால் நம்ம ஜங்குக்கா நீ போய் படிச்சுட்டு வா, இங்கே நான் உனக்கு எப்படியாவது வேலை வாங்கி தந்தேனே, நீ இங்கே போய் படிச்சுட்டு மட்டும் வா, உங்கள் அப்பங்கார சரியான்ற இவன் அது கேட்க மாட்டான், அப்புறம் என்கிட்ட வந்து கத்துவான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ நம்ம அவங்க வந்துட்டு அப்படியே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஜஸ்ட் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கோட கை அப்படியே டயாங்கோட டைஸ் கிட்ட போகுது. இப்போ நம்ம டயாங் வந்துட்டு ஜங்குக் வேலை காட்டாத சரியா கையெடு அப்படின்றான். என் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்திருக்கான், நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இங்கே முடியாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து விட்டுறான். இப்போ காஃபி குடிச்சிட்டு பேசிட்டுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இன்றைக்கி யாருமே எங்கள் வீட்டுக்கிட்ட வர வேணாம் ஓகேவா, எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு போங்க, ஒரு 5 டேஸ்க்கு லீவ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் ஓகே பாஸ் அப்படின்றான். இப்போ கார்டு வந்து கேட்குறான், பாஸ் வீட்டு வரைக்கும் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு இல்லை நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவங்களாம் கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் டயாங் மட்டும் காரில் ஏறி உட்காந்து அவங்க மட்டும் நல்லா ட்ரைவ் போகிறாங்க. ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு அப்புறமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம டயாங் வந்துட்டு
இந்த வீட்டை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு என் மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடான். இப்போ நம்ம ஜங்குக்கு சிரிச்சுட்டு அவனோட பேக்கெல்லாம் அவனே எடுத்துகிட்டு வரான். அதாவது அவனோட பேக்கெல்லாம் அவனே எடுத்துகிட்டு வரான். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேயாங்க இந்த தூக்குடா வீட்டாக இருக்குடா. ஒரு மாஃபியா அவனால் இது கூட தூக்க முடியல, நீலாம் என்ன பெரிய மாஃபியா அப்படிங்கிறான். இப்போ நான் வந்து காட்டுறேன் பார்த்துக்கோனா எவ்வளோ பெரிய ஆள்னு இப்போ காட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் 2 பேரும் உள்ளே போயிட்டு டேங் வந்து சொல்கிறான், ஜங்குக்கா அவன் கையாக நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுடா, எனக்கு சமைச்சு தரியா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஓகே சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிற 2 பேரும் கிச்சன் போகிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் அதுக்குள்ளே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்மகிட்ட அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். அப்படி வந்து ஜங்குக்கு சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்து பேக்கு பண்ணி அப்படியே கிஸ் பண்ணேன் கண்ணத்தில். என் ஜல்லும் என் தங்கம் என் முச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜங்கு என்ன பாசம் 4 இயர்ஸ் கழிச்சு உன்னை பார்க்குறேன்டா, எனக்கு பாசம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறேன். இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த 2 பேருமே அவங்க 2 பேருமே சமைச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து டின்னர் டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேங் வந்துட்டு நான் மடியில் உட்காரேன், நீ எனக்கு ஃபீட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்ருக்கான். இப்போ இந்த சாப்பாடை சாப்பிட்டு நான் எத்தனை நாளாச்சு. ஐயோ ஜங்குக்கு அங்கெல்லாம் இப்படி கிடக்காது தெரியுமா. இந்த நம்ம ஃபுட்டை விட அங்கே ரொம்ப கேவலமாக இருக்கும்டா. நம்ம ஃபுட்ஸ் எவ்வளோ நல்லாயிருக்கும், ஆனால் அங்கே கேவலமாக இருக்கும். அதுவும் என் புருஷங்காக சாப்பிட்றது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு அப்படியே அவன் க்யூட்னஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆகுதா. அப்புறம் வந்து ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிறான். இப்போ நம்ம டேங் வந்துட்டு ஜங்குக்கா வேண்டாம் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன், கிட்டத்தட்ட நான் 5 hours ட்ராவல் கழிச்சு வரேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜங்குக்கு எதுவுமே காதில் ஆகிற மாதிரி இல்லை. அப்படியே அந்த டைனிங் டேபிள்லேருந்து எந்திரிச்சிட்டு அப்படியே அவனை சோஃபா கூப்பிட்டு போய் அப்படியே படுக்க வச்சு அப்படியே கிஸ் பண்ணலாம் போகும்போது இப்படியே தம்பிட்டையாங்க அவன் இதில் கையை வச்சுட்டு மூடி இப்போ எனக்கு தூக்கம் தூங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஜங்குக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நோ ஸ்லீப் ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். பட் ஜங்குக்கா அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜஸ்ட் கோஆப்ரேட் வித் மீ பேபி அப்படின்னு மட்டும் சொல்கிறான். இப்போ அவங்களுக்குள்ள எல்லாம் முடியுதுடா ஓகேவா. நான் அடுத்த வீடியோவில் வேணால் 18+ கண்டென்ட் போடுறேன், இப்போதைக்கு இதில் வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே கண்ணை முழிச்சோடனே நம்ம டேங் தான் அப்படியே மேலே படுத்து கிடக்குறான். இப்போ நம்ம ஜங்கு டேயாங்க என்ன ஜங்கு என்ன வேணும், ஏன்டா தூக்கத்துலேருந்து எழுப்புறான் அப்படின்னு கத்துறான். அப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பசிக்குது காஃபி போட்டு தரியா அப்படின்னு கேட்குறான். அதாவது இந்த வீட்டில் என்னன்னா மொதல் நாள் மட்டும்தான் ஜங்குக்கு வேலை செஞ்சான், அதுக்கப்புறம்லாம் நம்ம டைம் தான் செஞ்சாகணும். ஏன்னா அவன் தானே பொண்டாட்டி, இழிச்சு வாங்க தானே பொண்டாட்டிங்களாம். அதனால் இப்போ நம்ம டைம் வந்துட்டு இப்படி நீட்டுக்கலாம் நீ தாண்டா சமைச்சா, ஆனால் என்ன பண்ண நான் வர அன்னைக்கு மட்டும்தான் நீ நல்லா பார்த்துப்ப, அதுக்கப்புறம் வந்து என்னையும் வேலை வாங்குவ அப்படின்னு கத்துறான். இப்போ நம்ம ஜங்கு பிரேஸ்டே அப்படிங்கிறான். இப்போ நம்மகிட்டையும் சரி போய் சாவடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கலான்னு போகிறான். பட் அவனால் காலை தரையில் ஓட முடியல, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கு வேலையை பார்த்துருப்பாரு. இப்போ நம்மகிட்டையும் கால் வலிக்குதுன்னா சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு சரி பாடு அப்படின்றான். இப்போ நம்மகிட்ட வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக பண்ணி எனக்கு வலிக்குதுன்னு கொஞ்சம் பரிதாபம் பார்த்தியாடா அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் பார்க்குறதுல வேணும் என்ன ரவுண்ட் போகலாமா அப்படின்னு கையை வைக்கலான்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறான். இப்போ நம்ம ஜங்குக்கு சரி நானே போய் போட்டுக்கிறேன், வேறு வேலை என்ன பண்ணுறது ஒன்றில் கல்யாணம் பண்ணல அப்படின்னு கேட்குறான். நீ எங்கே என்ன கல்யாணம் பண்ண, நம்ம லிவிங் டுகெதரில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி தாண்டா, அவனுக்கு விஷயம் தான் ஓகேவா, சீக்கிரமாக நம்ம கல்யாணம் பண்ணுறோம் உங்கள் அப்பா சம்மதத்தோடு அப்படின்னு சொல்கிறான். எங்கள் அப்பா சம்மதம் வரைக்கும் நீ வெயிட் பண்ண மாட்டேங்கோ அப்படின்னு நம்மகிட்ட அவன் சொல்கிறான். சீக்கிரமாக உன் அப்பனை கரெக்ட் பண்ணுறான். என்னதே அப்பனை கரெக்ட் பண்ணுறியா,
பண்ணிட்டு சம்மதம் வாங்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சரி போன இப்போ காசு போட்டுட்டப்போ அப்படின்னா டெய்லியும் இந்த வேலை நீ செய்வா இப்போ என்ன செய்ய வைக்கிறியா அப்படின்னா போய் செய்யடா அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஜங்க் ஏதோ என் மேலே தப்பு அவனை விட்டு போட்டு தள்ளிட்டாங்கன்னா இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு அவனை காஃபி பழம் போட்டு எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு நம்மகிட்டையும் சம்மடா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு இப்போ 2 பேரும் குடிச்சு முடிச்சிடறாங்க. இப்போது நம்ம ஜங்கு வந்து என்ன பண்ணுறோன்னா தேங்காய் நம்ம வந்து அன்றைக்கி ஜிமினியும் சுகாவையும் பார்க்க போகிறோம். சுகான்ட்ட நான் அன்றைக்கி ஒரு டீல் போட்டிருந்தேன் அப்படின்றா. என்ன டீல்டா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் விஷயம் ஒரு டீல் போட்டோம், அது ஒரு சும்மா சைன் மட்டும் வாங்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் சரின்னு சொல்லலாம். இப்போ நம்மகிட்ட ஆமாண்டா நானும் ஜிமினை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அவன்கிட்ட பேசியே ரொம்ப நாளாச்சு தெரியுமா, எனக்கு படிக்கிறதாங்க ரொம்ப நிறையா நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீ உன் புருஷங்கிட்டே பேசல, உன் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் பேசி பார்ப்பாரு அப்படின்னு சொல்கிறான். 2 பேருமே கிளம்பி அப்படியே சுகா வீட்டுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு அப்படியே நம்ம ஜிமின்ட்டு அவங்க பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிக்கிறான். ஏன்னா 2 பேருமே அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுகா வந்துட்டு டே என்னடா இப்படி டைட்டாக ஹக் பண்ணுறீங்க, நான் கூட ஜிமின் அப்படி கட்டி பிடிச்சதுலடா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஜங்கு சிரிச்சுட்டே அப்படியே உள்ளே போகிறாங்க எல்லோரும். டைம் எப்போ வந்தேன், நான் வந்து நேற்றுக்கு தானே வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு கால் கூட இல்லை, நீ நான் என் புருஷனுக்கு கூட கால் பண்ணுறதுக்கு டைம் இல்லைடா அப்படின்னு சொல்கிறான். ஆமாண்டா சுகா, எனக்கு கூட ஒரு கால் பண்ணல தெரியுமா, எப்பயாவதும் பண்ணுவான், அது ஒரு 10 மினிட்ஸில் போய்ட்டும் ஓடிடுவான் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணுறது, நான் போக மாட்டேன்னு தான் சொன்னேன், நீ தானே போய் படிச்சுட்டு வா, படிப்பு தான் முக்கியம் பிளா பிளா பிளான்னு சொல்லி அனுப்பிச்சிருச்சேன் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு அப்படி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லோரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்புறமே வந்துட்டு இப்போ எல்லாருமே வெளியே கிளம்பிட்டாங்கடா, ஓகேவா. இப்போ கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பார்க்கில் தான் நிப்பாட்டுறாங்க. நான் நிப்பாட்டிட்டு இவங்க 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க, ஓகேவா, மற்றபடி யாருமே இல்லை. 2 பேர் இருந்தாலும் அவங்களும் போயிட்டாங்க. பிகாஸ் இங்கே வந்து 2 மாஃபியாஸ் இருக்காங்கல்ல அதனால். ஸோ போயிட்டோனையும் இவங்க மட்டும்தானே இருக்காங்க. ஸோ இப்போ திடீர்னு ஒரு 10 கார்ஸ் கிட்ட வருது. வந்துட்டு அதில் அப்படியே அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். இப்போ நம்ம ஜங்கு அப்படியே முறைக்கிறான் அந்த காரை பார்த்துட்டு. இப்போ அதுலேருந்து ஒரு நிறைய பாடி கார்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 பாடி கார்ட்ஸ். அந்த நடுவில் ஒருத்தர் கோட் ஷர்ட்லாம் போட்டு இறங்கி வர்றாரு. அப்படியே டேங் நடுங்கி நம்ம ஜங்குக்கு பின்னாடி போகிறான். நம்ம ஜங்கு டேங்கோட கையை ஹோல்டு பண்ணிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி வைக்கிறான். ஐ மீன் ஜங்கு கூட சைடில் நிப்பாட்டிட்டா, பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்றான். இப்போ நம்ம சுகாவும் அப்படியே அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான், நம்ம ஜங்குக்கும் அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். ஓகே, நான் இதை இங்கேயே கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இன்னும் 1 or 2 எபிசோட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மினி 1 ஷாட். நான் வந்து அங்கே 1 ஷாட்டுன்னு சொல்லியிருப்பேன், இது வந்து மினி 1 ஷாட்டா, சாரி. அண்ட் இங்கே ஒன்று அகெயின் இம்பார்ட்டன்ட் நியூஸ், நான் ஆல்ரெடி சொன்னது தான், எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் மோட்டிவேட் ஆவேன். நான் ஆல்ரெடி பாஸ்ட்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்து ஹோப் ஆகிட்டு வருவேன். எனக்கு என்ன இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் இன்னொன்று போடலாமா இந்த வீடியோவை டெலிட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே ஒரு முக்கியமான ஒரு பதிவுடா, நான் இந்த வீடியோஸ் இப்போ இந்த வீடியோ இருக்குல்ல, இதுவுமே சரி, நான் என் பழைய சேனல்லையுமே சரி, நான் எதுவுமே வந்து யோசித்து முன்னாடியே எழுதி வச்சு நான் போட மாட்டேன், இல்லை யோசிச்சு வச்சோ போட மாட்டேன். லைக் அப்பயே தாட்டில் இப்போ இந்த ஸ்டோரி வச்சுக்கோங்களேன், நான் பேச எனக்கு தோன்றது மட்டும்தான் சொல்லுவேன். அதனால தான் பாதி இடத்துல திக்கியிருப்பேன் அண்ட் பாதி இடத்துல நான் வந்து பிளாங்காக இருப்பேன். சாரி, அது தெரியும் கொஞ்சம் கேவலமாக தான் போகும்ன்ட்டு. பட் பரவாயில்லடா, இனிமேல் நான் வந்து அதெல்லாம் தப்பெல்லாம் இல்லாமல் யோசிச்சு வச்சு போட ட்ரை பண்ணுறேன். இது அர்ஜென்ட்டுக்கு தான், ஏன்னா எனக்கு போடணுன்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு இது சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் காய்ஸ் ப்ளீஸ். ஓகேடா, பாய், லவ் யூ ஆல்.